கோயம்புத்தூர் சத்தியமங்கலம் சாலையில் கணபதி பகுதியில் 1.1 கிலோமீட்டர் நீளமான நிலத்தை கையகப்படுத்த சென்னை மெட்ரோ ரயில் லிமிடெட் முதல்கட்டமாக ரூபாய் 154 கோடி ஒதுக்கியுள்ளது. கோயம்புத்தூர் மாநகராட்சி சிஎம்ஆர்எல் அதிகாரிகள் உதவியுடன் நில அளவீடு பணிகளை மேற்கொள்ள உள்ளது. அதே நேரத்தில் நிலம் கையகப்படுத்தும் பணியை வருவாய்த்துறை மேற்கொள்ளும். இதற்கிடையில் சிஎம்ஆர்எல் தனது அலுவலகத்தை கோயம்புத்தூரில் அமைக்க திட்டமிட்டுள்ளது. இதற்காக மாநகராட்சி இடமளிக்க ஒப்புக்கொண்டுள்ளது. சமீபத்தில் கோயம்புத்தூர் நாடாளுமன்ற உறுப்பினர் கணபதி ராஜ்குமார் மற்றும் மாநகராட்சி ஆணையர் சிவகுரு பிரபாகரன் ஆகியோர் சென்னையில் சிஎம்ஆர்எல் அதிகாரிகளை சந்தித்து 2 வழித்தடங்களில் மெட்ரோ திட்டம் செயல்படுத்தப்படுவது தொடர்பாக ஆலோசனை நடத்தினர். முதல் வழித்தடம் உக்கடம் பேருந்து நிலையத்திலிருந்து நகர விமான நிலையம் வழியாக நீலம்பூர் ஒருங்கிணைந்த நிலையம் வரை 20.4 கிலோமீட்டர் தூரம் அமைக்கப்படும். இரண்டாவது வழித்தடம் கோயம்புத்தூர் ரயில்வே ஜங்ஷனில் இருந்து வலியம்பாளையம் பிரிவு வரை 14.4 கிலோமீட்டர் நீளமாக உருவாக்கப்படும். கணபதி பகுதியில் உள்ள டெக்ஸ்டூல் ரயில் மேம்பாலத்திலிருந்து சூர்யா மருத்துவமனை வரை சாலை மிகவும் குறுகலாக இருப்பதால் அடிக்கடி போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது. மாநில நெடுஞ்சாலைகள் துறை இந்த 3.1 கிலோமீட்டர் நீளமான சாலையை விரிவாக்க ரூபாய் 54 கோடி ஒதுக்கியுள்ளது. அதேபோல் மெட்ரோ ரயில் திட்டத்திற்காக இதே பகுதியில் நிலம் மீண்டும் கையகப்படுத்தப்படாமல் இருக்க சிஎம்ஆர்எல் ரூபாய் 154 கோடி ஒதுக்கி டெக்ஸ்டூல் மேம்பாலத்திலிருந்து சூர்யா மருத்துவமனை சந்திப்பு வரை 24 மீட்டர் அகலத்தில் நிலம் கையகப்படுத்த தீர்மானித்துள்ளது. நிலம் முக்கியமாக சாலையின் கிழக்கு புறமாக கையகப்படுத்தப்படும். அதன் பின்னர் 3.1 கிலோமீட்டர் நீளமுள்ள சாலையை விரிவாக்க நெடுஞ்சாலைத்துறை பணிகளை தொடங்கும். மேலும் கிம்ரால் ரூபாய் 2 கோடி ஒதுக்க ஒப்புக்கொண்டுள்ளது. இதன் மூலம் நில அளவீடு மற்றும் நிலம் தொடர்பான முழுமையான ஆய்வு மேற்கொள்ளப்படும். மின்கம்பிகள், குடிநீர் குழாய்கள் உள்ளிட்ட அடிக்கடி மாற்ற வேண்டிய பாக்கிகள் குறித்து ஆய்வு செய்யப்பட்டு முழுமையான அறிக்கை சிஎம்ஆர்எல்லுக்கு வழங்கப்படும். மாநகராட்சி ஆணையர் சிவகுரு பிரபாகரன் கோயம்புத்தூரில் சிஎம்ஆர்எல் அலுவலகம் அமைந்தவுடன் மெட்ரோ திட்டம் விரைவாக முன்னேறும் என்று தெரிவித்தார்.